வணக்கம் உறவுகளை நான்கள் கடைக்குடி தம்பி. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, கேஸ் டியூப் வந்து எத்தனை வருஷத்துக்கு பயன்படுத்தலாம் அந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா கேஸ் அடுப்பு வாங்கியிருப்போம், அடுப்பு வாங்கினப்புல இருந்து ஒரே டியூப் தான் வச்சிருப்போம். அப்படி வைக்க கூடாது. அதை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை மாத்தணும். அப்படின்னாக்கா நமக்கு வந்து சேஃப்டி நல்லா இருக்கும், நமக்கு லீக்கேஜ் இல்லாம நம்ம தவிர்க்கலாம். இப்போ வந்து நம்ம கடையில ஒரு டியூப் வாங்குறோம் பாத்தீங்கன்னா, இதுல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க 5 வருஷத்துக்கு மட்டும் தான் அந்த டியூப் பயன்படுத்தும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த பாருங்க, 5 வருஷத்துக்கு மட்டும் தான் அந்த டியூப் பயன்படுத்தும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம வந்து 5 வருஷம் யூஸ் பண்றதுல 10 வருஷமோ அது எத்தனை நாளோ லீக்கேஜ் வராத வரைக்கும் அந்த டீப்பை தான் போட்டிருப்போம். அப்படி போறதுனால நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் சில காலம் ஆக நம்மள அறியாமையோ நம்ம வந்து அடுப்பு வந்து சர்வீஸ் கொண்டு போறதுக்கு என்ன செஞ்சிருப்போம், டீப்பை அவுத்திருப்போம், மறுபடியும் மாட்டிருப்போம். அப்படின்றப்ப அந்த இடத்துல வந்து லூஸ் கனெக்ஷன் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இந்த இடத்துல லூஸ் ஆயிடுச்சுன்னா லூஸா என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அங்க வந்து ஓஸ் வந்து விரிய ஆரம்பிக்கும். விரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யும் பாத்தீங்கன்னா, அங்க வந்து லீக்கேஜ் ஆகும். நீங்க என்ன செய்யுங்க, உடனே லைட்டா தான் இதா இருக்கு, நம்ம டேப் போடணும், ஃபுல்லா டேப் போடணும், இன்சுலேஷன் டேப் வாங்கி ஃபுல்லா டேப் போட்டு சுத்தி இருப்பீங்க. அந்த மாதிரி சுத்துறதுல என்ன வந்ததுன்னா பக்கத்துல லீக்கேஜ் வரும். அந்த மாதிரி லீக்கேஜ் வந்து இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சுன்னா, அந்த விரிஞ்சதுல இருந்து பக்கத்துல வந்து தீ பிடிச்சிருச்சு. முதல் இடத்துல சமைச்சிருக்காங்க, சமைச்ச உடனே அந்த பக்கத்துல வந்து டக்குன்னு தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு. இது ஒரு கம்ப்ளைண்ட். இன்னொரு வீட்டுல என்ன செஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா, அந்த டேபிளையும் நம்ம உடம்புல எப்படி பொக்கலமா வரும், அந்த மாதிரி பொக்கலமா வந்து அப்படியே அது உள்ள இருந்து வெடிச்சு அந்த வழியா நமக்கு கேஸ் லீக்கேஜ் ஆகி நமக்கு வந்து அங்கேயும் டீ பிடிச்சு எரிஞ்சிருக்கு. 2 கம்ப்ளைண்ட் தான் நம்ம வரைக்கும் நம்ம டீப்ல இருந்திருக்கு. நம்ம கஸ்டமரும் கொண்டு வந்து சர்வீஸ் பண்ண மாத்தலாம் கொண்டு வந்திருக்காங்க. இதை உங்களுக்கு இப்ப நான் காமிக்கிறேன், அதை நீங்க பாருங்க. பார்த்துட்டு உங்க வீட்லயும் இதே மாதிரி டியூப் உங்க வீட்டுல முதல்ல போய் செக் பண்ணுங்க. உங்க வீட்டுல இதே மாதிரி டியூப் இப்படி இருந்துச்சுன்னா போய் அந்த டியூபை வந்து அவுத்துட்டு வேற டியூப் வாங்கி மாட்டிக்கோங்க. இப்ப காட்டுறேன் பாருங்க. இப்ப இந்த டீப்ல பாருங்க, இங்கனக்குள்ள பாத்தீங்கன்னா கருப்படிச்சிருக்கு பாத்தீங்கன்னா, இது வந்து எரிஞ்ச இடம், தீ பட்டு எரிஞ்ச இடம். இது எதனால எரிஞ்சு பாத்தீங்கன்னா, நம்ம மனுஷனுக்கு வந்து உடம்புல வந்து எப்படி பொக்களமா வரும், அந்த பொக்களமா வந்து இந்த இடத்துல கேஸ் லீக்கேஜ் ஆகி இந்த மாதிரி எரிஞ்சிருக்கு. இங்கே ஒரு பொக்களமா இருக்கு பாருங்க, இந்த இங்கனக்குள்ள ஒரு பொக்களமா இருக்கு பாருங்க. இந்த ஓசை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த இங்கனக்குள்ள ஒரு பொக்களம் தெரியுது பாருங்க, மேடா இருக்கும், அப்படியே பொக்களமா. இந்த ஓஸ் டியூப் எல்லாமே அப்படிதான் இருக்கு. இந்த இங்கனக்குள்ள இருக்கு பாருங்க, இங்கனக்குள்ள இருக்கு பாருங்க, இந்த இங்கனக்குள்ள இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு, இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி இருந்தாலும் உங்க வீட்டுல வந்து டீப்பை வந்து மாத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு டீப்புல இன்னொரு கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எடுத்தீங்கன்னா வரி வரியா இருக்கு பாருங்க. இந்த வரி வரியா உங்க டீப்ல வந்துருச்சுனால் நம்ம சர்வீஸ் சென்டர்ல வர்ற என்னென்ன கஸ்டமர்கிட்ட என்னென்ன கம்ப்ளைண்ட் வருதோ அதை தான் நம்ம மட்டும் நான் இந்த வீடியோல சொல்லிக்கிறேன். ஒருவேளை இதே மாதிரி உங்க வீட்லயும் ஓசை போய் யாரு பார்த்தாலும் சரிதான், உங்க வீட்டுல போய் உங்க கேஸ் சிலிண்டர்ல ஓசை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. எப்ப இந்த மாதிரி ஓசுல தீ பிடிச்சாலும் நம்ம ரெகுலேட்டரை மட்டும் ஆஃப் பண்ணிட்டா போதுமானது. அதுக்கப்புறம் அந்த தீ மெதுவா அணைஞ்சிரும். இதுக்கு யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. உங்க வீட்டுல இருக்கிறவங்ககிட்ட இதை மாதிரி சொல்லித்தாங்க. வீடியோ பாக்குற அனைவரும் உங்க வீட்டுல இருக்கிறவங்ககிட்ட இதை மாதிரி சொல்லி தந்து இது மட்டும் செய்யுங்கன்னு சொல்லித்தாங்க. ஓசையும் போய் செக் பண்ணி வைக்கோங்க. உறவுகளை, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம வந்து கேஸை வந்து சர்வீஸ் சென்டர் கொண்டு வருவாங்க, நம்ம அவுக்குறதுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஈஸியான முறையில எப்படி கழட்டுவோம்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல பாத்துட்டீங்கன்னா நம்ம நல்ல வரவேற்பு இருக்கு அந்த வீடியோவுக்கு. இன்னும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, நல்ல கமெண்ட்லாம் நல்லா வந்துட்டு தான் இருக்கு. நமக்கு பரவாயில்ல, நன்றின்னு வந்துட்டு தான் இருக்கு. அதுல ஒண்ணு சொல்லியிருக்கோம், என்னன்னா உறவுகளே இந்த வீடியோல நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோல வந்து மக்களேன்னு சொல்லியிருக்கேன். அது வந்து சிலர் என்னோட பெரிய வயதில் மூத்தவர்கள் வந்து அந்த வார்த்தை வந்து பிடிக்கல. அதாவது ஒரு 80 வயசு இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து மக்களேன்னு சொல்றது வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கல. அதனால என்னோட இருக்கிறவங்களுக்கு வந்து ஓகேன்றாங்க, நான் நீங்க இப்படியே கூப்பிடலாம் தப்புலன்றாங்க. ஆனா வயதுக்கு மூத்தவங்களாம் நீங்க மக்களேன்னு கூப்பிட்டா எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அது வேணாம் தோழரே, அது திருத்திக்கோங்க, வேற உறவுகளேன்னு கூட கூப்பிட்டுக்கோங்க, அந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த மக்களேன்னு இந்த வீடியோல இருந்து மக்களேன்னு கூப்பிட நிப்பாட்டியாச்சு, உறவுகளேன்னு தான் கூப்பிட போறோம். நம்ம யூடியூப் சேனலோட நோக்கம்னு பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆரம்பத்துல இருந்தே நம்ம சேனலை வந்து உள்ள போய் பாருங்க. ஆரம்பத்துல இருந்தே இதே மாதிரி ஒரு பயனுள்ள உங்களுக்கு தகவல் தான் நம்ம இந்த யூடியூப் சேனல்ல மூலமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். நான் வீடியோ ஆரம்பத்துல இருந்தேவும் நம்ம கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் வருது, நம்ம கஸ்டமர் மூலமா என்ன கம்ப்ளைண்ட் வருது, அதை வந்து நம்ம உறவுகளுக்கும் சொல்லுவோம். அவங்களும் இந்த வீட்டுல இதே மாதிரி இருந்தா அவங்களும் பயன்படுத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சொல்றோம். இதனால நம்ம சேனலை வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்பதான் புதுசா சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க உறவுகளை. இன்னும் அந்த வீடியோ இப்ப கிட்டத்தட்ட ஒரு 40-45 வீடியோ வருது. அதுல மக்களே சொல்லிக்கிட்டு இருந்தேன். போன வீடியோல அந்த அதிகமான மக்கள்னு சொல்லிட்டேன், அதனால அதிகமான கமெண்ட் வந்துருச்சு. அதனால எந்த இதுவும் இல்லை. இன்னுமேலே நம்ம உறவுகளையும் கூப்பிட்டுக்குருவோம். அதனால அவங்களுக்கு சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கட்டும். நம்ம உறவுகள் அனைவருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பயனுள்ள வீடியோ தான் நம்ம போட போறோம். நன்றி உறவுகளை, நம்ம வீடியோ பார்த்தவங்க நன்றி உறவுகளை.